ஹாய் வணக்கம் நமஸ்தே நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீக்கெண்ட் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லேடிஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ் உங்க எல்லாத்துக்கும் முன்னாடியே விமென்ஸ் டே விஷஸ் வாரம் உலகத்திரை நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான அட் த சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங் பார்க்கலாம் வாங்க நம்ம பொதுவாக நிறையா ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம் ஃபிலிப்பைன்ஸில் ரீசெண்டாக ஒரு மியூசியமில் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்தது ஆனால் இது கொஞ்சமே ஸ்பெஷலானது என்ன அப்படின்னு கேட்டால் இதில் அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருந்த அந்த ஆர்ட் அதாவது அந்த ஓவியங்கள் எல்லாமே வந்துட்டு 3D ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய பத்திரிகைகள்லாம் பார்த்துருப்போம் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு புலி வர்ற மாதிரியோ இல்லை வந்து ஒரு அருவி கடல் இந்த மாதிரிலாம் வரைஞ்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் தத்ரூபமாக அப்படியே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் தான் வந்து ஃபிலிப்பைன்ஸ் மியூசியமில் வச்சுருந்தாங்க அந்த மியூசியம் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் அப்படின்னா கூட நிறையா வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் வந்து இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அதனால அது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்து இப்போ நாமளும் பார்க்கலாம் உலகத்தில் ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையோட இதை சுற்றிட்டு இருக்காங்க பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது இதில் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து ஒபேசிட்டி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவங்களோட கஷ்டம் வந்து சொல்லியே மாளாது ஆண்கள் வந்து ஒபேசிட்டினால் பாதிக்கப்பட்டதை விட பெண்களுக்கு தான் வந்து ரொம்பவே பாதிப்பு ஜாஸ்தி அப்படின்னு வந்து நம்ம மெடிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லுது ஏன்னா இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் உடல் பருமன் தான் வந்து அதுக்கு ஒரு பேசிக் ரீசன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு மருத்துவ இதழ் உலக அளவில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க எவ்வளோ பேர் வந்து ஒபேஸாக இருக்காங்க எவ்வளோ பர்சன்ஸ் வந்து கரெக்ட் அளவில் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு இதனால் இறந்து போகிறாங்க என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விட்டுருக்காங்க இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரியால் ஒபேஸாக இருக்கிறவங்கள விட அவங்க வாயை கட்டுப்படுத்த முடியாதனால அதாவது ஓவராக சாப்பிட்றதுனால குண்டாக இருக்கிறவங்க தான் வந்து ஜாஸ்தி அப்படின்னு தான் அவங்க அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப வந்து வாயை கட்டுப்படுத்த முடியாமல் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் அவங்க அதில் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் உலகில் சுமார் 600 மில்லியன் மக்கள் பருமனான உடல்வாகுடன் இருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது லான்செட் என்ற மருத்துவ இதழ் உலகம் முழுவதும் நடத்திய ஆய்வில் பருமனான உடல்வாகுக்கு மக்களின் முறையற்ற உணவு முறையே காரணம் என தெரிவித்துள்ளது மேலும் அதிகப்படியான கொழுப்புள்ள உணவுகளை உண்பதால் சுமார் 200 மில்லியன் மக்கள் அதிக எடையுடன் இருப்பதாகவும் அந்த இதழின் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் உடல் பருமனை குறைக்கும் விஷயத்தில் மெத்தனம் காட்டுவதாகவும் ஆய்வறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 28 லட்சம் மக்கள் அதிக எடை காரணமாக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது 40 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள குழந்தைகள் உண்ட உணவை விட தற்போதுள்ள அமெரிக்க குழந்தைகள் அதிகமான உணவை எடுத்துக் கொள்வதாகவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு தொழிற்துறையில் சுய கட்டுப்பாடு நிலைமைகள் இல்லை எனவும் இதை ஒவ்வொரு நாட்டு அரசுகளும் ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மற்றொரு ஆய்வில் வலியுறுத்தப்பட்டுள்ளது உடல் பருமன் மற்றும் அதிக உடல் எடையை தவிர்க்க எந்தவிதமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஆய்வறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்க போகிறது போர் ஒத்திகை ரஷ்யாவில் நடந்த வார் ட்ரில் நடக்காமல் இருந்தால் தான் அதிசயம் நம்ம இதை பற்றின பேக்ரவுண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய எபிசோடில் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரஷ்யாவில் வந்து எப்படி வார் ட்ரில் நடந்தது அப்படிங்கிறது இப்போது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட் கொஞ்சமே ஸ்பெஷலாக நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்போம் இந்த வாட்டி ரஷ்யாவில் நடந்த வார் ட்ரில்ல 500 வெப்பன்ஸ் அதாவது 500 வெரைட்டிஸ் ஆஃப் வெப்பன்ஸ் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அந்த டெமோ அதெல்லாம் வந்து நடந்தது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ரொம்பவே வியப்பாக இருந்தது எப்படி டெக்னாலஜி இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு இந்த அளவுக்கெல்லாம் கூட வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ல இருக்கா அப்படிங்கிற அளவில் எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில் வந்து அந்த வார் ட்ரில் அமைஞ்சிருந்தது எப்படி இருந்தது நாமளும் பார்த்துட்டு வரலாம் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் ஒருங்கிணைந்த போர் ஒத்திகை நடைபெற்று வருகிறது உக்ரைன் மற்றும் கிரீமியா பகுதிகளின் எல்லையை ஒட்டி உள்ள ரஷ்ய பகுதியில் போர் ஒத்திகை நடைபெற்று வருவதால் சற்று பதட்டம் ஏற்பட்டுள்ளது
ஆனால் இது வழக்கமான போர் பயிற்சிதான் என்றும் இது 1 மாத காலம் நடைபெறும் என்றும் ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒத்திகையில் அதிநவீன ஆயுதங்கள், ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் உள்ளிட்ட 500 விதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஒன்றிணைந்து பயிற்சி மேற்கொண்டு வருவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. ஆளில்லா விமானங்களும், சிறிய ரக விமானங்களும், ஹெலிகாப்டர்களும் போர் ஒத்திகையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இப்போ வந்து பனிக்காலமாக இருக்கிறதுனால நிறைய ஸ்னோ ஸ்டார்ம், இந்த பனிப்பொழிவு, இந்த மாதிரி விஷயங்களால் உலகத்தில் நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆப்கானிஸ்தானில் கூட ரீசெண்டாக ஒரு பனிச்சரிவுனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழிச்சு அந்த சம்பவம் நடந்து, அந்த பனிச்சரிவு நடந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்து மீட்பு பணியினரே அதுக்குள்ளே வந்து போக முடிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனியெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்க வந்து உள்ள மக்களை போய் மீட்கலாம், யார் யார் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள மீட்டெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செஷனில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த விஷயமே நம்மளுக்கு ஒரு 1 வீக் கழிச்சு தான் தெரிய வந்தது. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின நியூஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்துடலாம். ஆப்கானிஸ்தானில் பனிச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் புதையுண்ட இடத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. காபூல் நகருக்கு அருகில் உள்ள மலைப்பகுதி கிராமங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன் பெரும் பனிச்சரிவு ஏற்பட்டதில் ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்தன. அந்த வீடுகளை பனிக்கட்டிகள் மூடியதில் 198 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஏராளமானோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். பனிச்சரிவுக்கு பிறகு அந்த கிராமத்தின் சாலைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டன. ஒரு வாரத்திற்கு பிறகு தற்போது பனிச்சரிவு ஏற்பட்ட மலை கிராமங்களில் மீட்பு பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன. கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளில் கொட்டி கிடக்கும் பனித்துகள்களை அப்புறப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதனிடையே பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை தேடும் பணி நடந்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட பனிச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை மொத்தம் 247 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வன்முறை, தாக்குதல் இதெல்லாம் ரோட்டுக்கு ரோடு நடக்குது, நாட்டுக்கு நாடு நடக்குது. அது நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, அதை வந்து தடுக்கவும் முடியாது. ஆனால் ஜென்ரலாக ஒரு நாட்டில் இருக்கிற மற்ற நாட்டோட அம்பாசிடர்ஸ் இருக்காங்க இல்லையா, தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப அப்படியே அவங்கள பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இதுவே அமெரிக்காவோட தூதுவர்னா அவருக்கு எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும் நமக்கே தெரியும் இல்லையா. ஆனால் அவருக்கே, அமெரிக்காவோட தூதுவருக்கே வந்து ரீசெண்டாக அவர் மேலே வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. எங்கேன்னா சவுத் கொரியாவில். சவுத் கொரியாவில் ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் அவர் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கொரியாக்காரர் வந்து அவர் வந்து கன்னத்தில் கத்தியால் வந்து தாக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து வடகொரியாவும் தென்கொரியாவும் இணைய விடாமல் எங்கள் கண்ட்ரியில் வந்து நீங்கள் குழப்பம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ரீசன் கொடுத்துருக்காரு. அவர் என்னதான் அப்படிலாம் சொல்லியிருந்தாலும் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த தொகுப்பை பற்றி பார்க்கலாம். தென்கொரியாவுக்கான அமெரிக்க தூதர் மர்ம நபரால் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சியோலில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றுவதற்காக அமெரிக்க தூதர் மார்க் லிப்பட் தயாராகி கொண்டிருந்தார். அப்போது அவர் அருகில் வந்த கிம் ஜோங் என்பவன் அமெரிக்க தூதரின் வலது கன்னத்தில் திடீரென கத்தியால் குத்தினார்.
இதில் பலத்த காயமடைந்த அமெரிக்க தூதர் ரத்தம் சொட்ட சொட்ட அரங்கிலிருந்து உடனடியாக வெளியே அழைத்து வரப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அமெரிக்க தூதரை கத்தியால் தாக்கிய கிம் கி ஜோங்கை போலீசார் கைது செய்தனர். தென்கொரியாவுடன் இணைந்து அமெரிக்க படையினர் கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே தான் அமெரிக்க தூதரை தாக்கியதாக கிம் கி ஜோங் கூறியுள்ளார். 2 கொரிய நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்றும் அவன் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளான். அமெரிக்காவும் தென்கொரியாவும் ராணுவம் மற்றும் வர்த்தக ரீதியில் நெருங்கிய நட்புறவை பேணி வரும் நிலையில் அமெரிக்க தூதர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அந்நாட்டிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் இதை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். போன வருஷத்தில் நிறைய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி, இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்போ கூட ரீசெண்டாக நேபாளில் வந்து ஒரு ஃப்ளைட் பட் ஆக்சிடென்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை தடுத்துட்டாங்க. ஏன்னா நேபாளில் ஒரு டர்க்கிஷ் ஃப்ளைட் வந்து ரன்வே விட்டு டீவியேட் ஆகிடுச்சு, ரொம்ப பனிமூட்டம் அந்த காரணத்தினால. உடனே வந்து பைலட் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக கடகடன்னு வெளியில் அனுப்பிச்சு எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டாங்க. அதனால் எந்தவித சேதாரமும் ஃப்ளைட்டுக்கும் மக்களுக்கும் யாருக்குமே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நல்ல விதமாக முடிஞ்சது. சோ அந்த பரபரப்பான வீடியோ காட்சிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். நேபாள் நாட்டில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கிய பயணிகள் விமானம் ஒன்று கடும் பனிமூட்டம் காரணமாக ஓடுபாதையை விட்டு விலகி ஓடியதால் பயணிகள் பீதியடைந்தனர். துருக்கி ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் இருந்து நேபாள் தலைநகர் காட்மாண்டுவிற்கு வந்தது. விமானம் தரையிறங்கும் நேரத்தில் காட்மாண்டுவில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக துருக்கி விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையை விட்டு விலகி ஓடியது. இதனால் விமானத்திற்குள் இருந்த பயணிகள் அச்சம் அடைந்தனர். ஆனால் விமானம் நின்றவுடன் அதிலிருந்த பயணிகள் அனைவரும் அவசர பாதைகள் வழியாக உடனடியாக இறக்கப்பட்டனர். ஓடுபாதையை விட்டு விமானம் விலகிச் சென்றாலும் அதிர்ஷ்டவசமாக அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறவில்லை. விமானத்தில் இருந்த 238 பேரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாக காட்மாண்ட் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது யூஎஸ்ல நடந்த ஒரு ராபரின்னு கூட சொல்ல முடியாது, அட்டெம்ப்ட் ராபரின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அடித்து துரத்திட்டாங்க அவங்கள. அங்கே ஜென்ரல் ஸ்டோர் ஒன்றில் ஒரு பட்ட பகலில் வந்து 2 திருடர்கள் போய் வந்து கல்லாப்பெட்டியில் கை வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அங்கேருந்து சேல்ஸ் கேர்ள் வந்து அவங்களோட கன்னை வச்சு அவங்கள மிரட்டி கடைசியில் அந்த பொண்ணு கன்னையும் விடலை, கல்லாப்பெட்டியும் விடலை, அவங்கள எதுவும் எடுக்கவும் விடலை. ஸோ ரொம்பவே துணிச்சலாக போராடி அவங்க வந்து அந்த கடையில் எந்தவித நஷ்டமும் ஆகாமல் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஊருக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி துணிச்சலாக செயல்பட்டால் யாருமே எந்த கடையிலும் எந்த இடத்துலையும் திருடவே வர மாட்டாங்க. இது வந்து ஒரு விமென்ஸ் டே ஸ்பெஷலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா பொண்ணுங்களும் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அமெரிக்காவில் உள்ள கடையொன்றில் புகுந்த துப்பாக்கி கொள்ளையர்களை அங்கிருந்த பெண் ஊழியர் துணிச்சலாக போராடி விரட்டியடித்த சம்பவம் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. கெண்டக்கி மாகாணத்தின் லெக்சிங்டன் நகரில் உள்ள கடையொன்றில் 2 துப்பாக்கி கொள்ளையர்கள் புகுந்து கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது கொள்ளையன் கொண்டு வந்த துப்பாக்கியை எடுத்த பெண் ஊழியர் அந்த கொள்ளையனை சுட முயன்றார். உடனடியாக பாய்ந்து அதை தடுக்க முயன்ற கொள்ளையனுக்கும் அந்த பெண் ஊழியருக்கும் இடையே கடும் சண்டை ஏற்பட்டது. கடைசி வரை போராடிய பெண் ஊழியர் அந்த கொள்ளையனை விடாமல் துரத்தியடித்தார். இதனால் கல்லாவை கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் பணம் எதுவும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் வெளியேறினர். அந்த கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சி வெளியான பிறகு கொள்ளையர்களுடன் போராடிய பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன.
இட்டாலியில் ஒரு கேபிள் கார் ஸ்டக் ஆனதுனால நடந்த வாழ்வா சாவா சம்பவத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்னோ டைம் இல்லையா, அதனால் அந்த மலை அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு வந்து கேபிள் கார் ஜென்ரலாகவே நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இட்டாலியில் அந்த மாதிரி ஒரு கேபிள் காரில் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் அப்படியே அந்த இயற்கை அழகெல்லாம் ரசித்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் வந்து அந்த ரோப் மேலே விழுந்ததுனால அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு அந்த கேபிள் கார். ஸோ உள்ளே இருக்கிற மக்கள்லாம் இன்றைக்கி பிழைப்பமா மாட்டோமா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சமயத்தில் ரெஸ்கியூ டீம் எல்லாம் வந்து ஹெலிகாப்டர் மூலயமா இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்ல விதமாக மீட்டெடுத்துட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க. ஸோ எந்தவித பிரச்சனையும் யாருக்கும் ஆகலை. அதை பற்றின ஒரு தொகுப்பு காட்சிகள் இப்போ பார்க்கலாம். இத்தாலியின் புகழ்பெற்ற பனிமலை ஒன்றில் கேபிள் காரில் சிக்கி தவித்தவர்களை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். இத்தாலியில் உள்ள பனிமலை பகுதியில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசிப்பதற்காக கேபிள் கார் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த காரில் இன்று வழக்கம் போல் பனிமலையின் அழகை பார்த்து ரசிக்க சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கேபிள் கார் செல்லும் கம்பி வடத்தின் மீது மரம் சாய்ந்து விழுந்ததால் கேபிள் கார்கள் அனைத்தும் ஆங்காங்கே நின்றன. இதனால் பயணிகள் அனைவரும் அந்தரத்தில் தொங்கினர். உடனடியாக அங்கு வந்த மீட்பு படையினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் கேபிள் காரில் இருந்த சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்டனர். மொத்தம் 184 சுற்றுலா பயணிகள் மீட்பு படையினரின் உதவியால் மீட்கப்பட்டதாக இத்தாலி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொதுவாக ஒரு நாட்டு மேலே தாக்குதல் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்களோட உடைமைகள், வீடு இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து அகதியாக போயிடுவாங்க. இப்போது ரீசெண்டாக உக்ரைனில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா ஒரு ஃபுட்பால் டீமே வந்து அகதியாக வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா அங்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே, ஸ்டேடியமில் வந்து அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அந்த நாட்டில் வந்து தாக்குதல் இருக்குது அப்படின்றதா ஒரு கேள்வி. அதனால் அவங்க ரொம்ப சேஃப்டி ரீசன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி அந்த பிளேயர்ஸ் ஆகட்டும், கோச், அவங்களோட கிளப், அதாவது இது ரொம்ப டாப் கிளப் உக்ரைனில் ஃபுட்பால் மேட்ச்லேயே வந்து ரொம்பவே டாப் கிளப் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிளப்பே வந்து என்டையராக இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதை பற்றின பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். உக்ரைன் நாட்டின் டோனட்ஸ்க் பகுதியில் நடைபெற்று வரும் தொடர் சண்டை காரணமாக அங்கு கால்பந்து விளையாட்டு தடைபட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற உக்ரைன் பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட தொடரில் ஷக்தர் டோனட்ஸ்க் என்ற அணிதான் முதலிடத்தை பிடித்தது. டோனட்ஸ்க் நகரை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் அந்த அணி அந்நகரில் உள்ள டான்பாஸ் அரேனா என்ற கால்பந்து மைதானத்தில் விளையாடி வந்தது. இந்நிலையில் டோனட்ஸ்க் நகரில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் அதிகமாக உள்ளதால் தற்போது இந்த மைதானத்தில் போட்டிகள் நடைபெறுவதில்லை. அது மட்டுமின்றி இந்த மைதானத்தின் ஒரு பகுதி ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு உள்ளானது. இதில் கண்ணாடிகள் உடைந்து விழுந்தன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாரும் இந்த தாக்குதலில் உயிரிழக்கவில்லை. இதனால் இந்த மைதானத்தில் போட்டிகள் நடத்துவதை ஆபத்து என உணர்ந்த கால்பந்து அணி நிர்வாகம் ஷக்தர் அணியின் பயிற்சிகளையும் போட்டி நடைபெறும் மைதானத்தையும் வேறு இடத்திற்கு மாற்றியுள்ளது. டோனட்ஸ் நகரிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிவிவ் என்ற நகரில்தான் ஷக்தர் அணி தற்போது கால்பந்து விளையாடி வருகிறது. இதனால் டோனட்ஸ் நகர கால்பந்து ரசிகர்கள் ஏமாற்றத்தில் உள்ளனர். நாமளும் வார வாரம் சைனா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் பார்க்குறோம். ஒன்றா ஒரு எபிசோடில் வந்து சைனாவில் செலிப்ரேஷன் அப்படின்னு பார்ப்போம், அடுத்த எபிசோடில் வந்து சைனாவில் ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரமும் வந்து சைனாவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. என்னென்னா மலையை சுற்றி போயிட்டு இருந்த ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த மலையிலே வந்து உருண்டு விழுந்து இதில் வந்து 20 பேர் பலி ஆயிட்டாங்க. மோரோவர் மற்ற மக்களையெல்லாம் வந்து ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாற்றிட்டாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை இப்போ பார்க்கலாம். சீனாவின் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் உயிரிழந்தனர். ஹெனான் மாகாணத்தில் உள்ள லின்ஹூ என்ற நகரின் மலைப்பாதையில் தனியார் நிறுவன ஊழியர்கள் 33 பேருடன் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென அந்த பேருந்து மலை சாலையில் இருந்து பள்ளத்தில் உருண்டு விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் இருந்த அனைவருமே தூக்கி வீசப்பட்டார்கள். 20 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்ற 13 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து உருக்குலைந்து அதன் பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. பின்னர் அங்கு வந்த போலீசார் சிதறி கிடந்த பேருந்தின் பாகங்களையும் மீட்டனர்.
என்ன நேயர்களே, இந்த வாரம் பிலிப்பைன்ஸில் நடந்த 3D ஆர்ட் எக்ஸிபிஷன், ஒபேசிட்டி பற்றின ஒரு சில இன்ஃபர்மேட்டிவான டீட்டெயில்ஸ், அட் த சேம் டைம் யூஎஸில் நடந்த ராபரியை தடுத்த அந்த பெண்ணோட துணிச்சல், இப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படி கதம்பமாக பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் நீங்கள் இதை விட இன்னுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். திஸ் இஸ் திலா சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் குட் பை.